வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது ஜெயமான காரியம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தேவ மனிதர் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்ததற்கு காரணம், தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவனாய் வாழ்ந்தான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்ற சூழ்நிலை தேசத்தில் வந்த போதிலும் தானியேல் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தான். சூழ்நிலைகள் தனக்கு சாதகமாய் இருக்கும்போது தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எளிது. சூழ்நிலைகள் மாறாக இருக்கும்போது கர்த்தரை பிரியப்படுத்துவது மிகவும் கடினமானது. ஆனால் தானியேல் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். தான் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனை குறித்து தரியு ராஜாவே சாட்சி கூறும்படி வைத்தான். இதனாலே தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆம், நீங்களும் தானியேலைப் போல வாழ்வீர்கள் என்றால் உங்கள் காரியமும் ஜெயமாயிருக்கும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.